கமுரு வந்து அவங்க அம்மாவை மிஸ் பண்ணுறாங்க. அதான் வந்து கொடைக்கானல் போனாலுமே அவன் வந்து சொன்ன பாருங்க, நான் வந்து பிக் பாஸில் நீங்கள் வந்து நான் வரைஞ்சது என்னோடய ட்ராயிங்லாம் ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு, ஸோ இப்போ ஒன்று ட்ரை பண்ணலாமா வாங்க அப்படின்ட்டு அவன் பண்ணுறதே என்னென்னா அவங்க அம்மா ஃபோட்டோ தான் வச்சு தான் பண்ணிகிட்டு இருக்கான். அம்மா ஃபோட்டோ வரைஞ்சிட்டு இதுதான் எங்கள் அம்மா அப்படின்னு சொல்லி. ஸோ அது பண்ணணுன்னு அவசியம் இல்லை, எந்த ஃபோட்டோ வேணாலும் வரையலாம் பண்ணலாம். ஆனால் அவங்க அம்மா ஃபோட்டோ பண்ணுறான்னா அவங்க அம்மா அவ்வளோ மிஸ் பண்ணுறாங்க. ஏன்னா அவன் சொல்லியிருக்கான்ல, அவங்க வந்து அந்த டைமில் ரொம்ப கஷ்டப்பட்டு ஸோ அவனை வந்து படிக்க வச்சுருக்காங்க. இப்போ கஷ்டப்பட்டு பார்த்துருக்காங்க. நிறைய பேர் அந்த சொந்தக்காரங்களாம் அவனை எதிர்த்து நிற்கும் பொழுது ஸோ அவங்க அம்மா தான் கூட இருந்து அவனை பெரிய லெவலில் ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இவ்வளோ தூரம் வந்திருக்கான்னா அது காரணம் முழுச்சு காரணம் அம்மா மட்டுமே. இதுக்கப்புறம் போகிறதுக்கு இதுக்கப்புறம் அவனுக்கு வர லைஃப்பில் வர்ற விஷயங்களுக்கெல்லாம் வந்து பார்வை காரணமாக இருக்கலாம். ஆனால் இப்போ இவ்வளோ தூரம் வந்திருக்கான்னா அது வந்து ஒன் அண்ட் ஒன்லி கமுருவோட அம்மானால் மட்டும்தான். தாய்ப்பாசம் யாருக்குங்க இல்லைங்க, எல்லாருக்குமே அந்த தாய்ங்கிற ஒரு விஷயம் வந்து இல்லைன்னா பல பேர் இங்கே வளரவும் முடியாது, வாழவும் முடியாது, வளர்ந்துருக்கவும் முடியாது. அதானே உண்மை. என்ன தான் அப்பா பாசம் இருந்தாலுமே இந்த அம்மாவோட இந்த ரியல் கேர் தானே உங்களை வந்து ஒரு வைராக்கியம். எப்படி இந்த கேஜிஎஃப் படத்தில் சொல்லும் பாருங்க, சொல்லாங்க பாருங்க, தாயை விட சக்தி வேறு யாரும் கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்களே, அதான் உண்மை. வேறு லெவல். லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கொடைக்கானல்லே இருக்காங்க 2 பேரும். ஒன்று படம் வரைகிறாங்க, இல்லைனா ஜல்சா பண்ணுறாங்க, இல்லைனா ஊர் சுற்றி பார்க்குறாங்க, இல்லைனா நாய்க்குட்டியெல்லாம் அழைச்சிக்கிட்டு திரிகிறாங்க. வேற மாதிரி இருக்காங்க. ஒன்று தெரியுமா, எது போட்டாலுமே வியூஸ் பயங்கரமாக போகுதுங்க. இப்போ கமருதீனும் பாருவோம், எந்த வீடியோ போட்டாலும் பிச்சுக்கிட்டு போயிட்டுருக்கு. அதனால தான் இந்த பீடி வாயி அதெல்லாம் பிட்டுக்கு இறங்குனது. இப்போ இது இந்த பக்கம் சின்க்ளேரு பலூனக்காகலாம் ஒரு வியூஸும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, எவனும் மதிக்கிறதே கிடையாது. அதாவது பிக் பாஸ் போயிட்டு வந்த பிறகு வியூஸ் அதிகமாகவும் சொல்லுவாங்கல்ல, குறைஞ்சி போச்சு. அப்புறம் என்ன பண்ணிட்டாங்க, டக்குன்னு ஒரு 2 பிட்டு. அதாவது பீடி வாய்க்கு கோச்சிங்கே என் தங்க தாரகை தலைவி பலூனக்கா தான்டா. ஆனால் இவங்க எப்படின்னா இவங்கெல்லாம் எந்த ஆபாசமும் கிடையாது, எல்லாமே ஃபேமிலி ஹோம்லி அந்த மாதிரி கண்டென்ட் தான் போடுறாங்க. பார்வும் கமருதீனும் பிச்சுக்கிட்டு போகுது. வேறு லெவல் வியூஸு, வேறு லெவலான ஒரு என்கேஜு, லைக்ஸு, எல்லாமே பயங்கரமாக. யூடியூப்லேயும் பயங்கரமாக சம்பாதிக்கிறாங்க, இன்ஸ்டாகிராம்லேயும் பயங்கரமாக சம்பாதிக்கிறாங்க, எல்லா பிளாட்ஃபார்ம்லேயும் பிச்சு உதறாங்க. இதுவே ஒரு பெரிய அளவில் அவங்க ரெவன்யூ வரும் பாருக்கும் கமருக்கும். சரி, இருந்தாலும் இந்த படத்தில் இன்னும் வந்து பயங்கரமான ஒரு ரைஸ் இருக்கணும்ல. அதாவது ஒன்றுமே இல்லைங்க, இதெல்லாம் நம்ம பேசலாம், ஒன்றுமே இல்லைங்க. ஜென்யூன் லவ், ஜென்யூனான ஒரு கப்புலு, ஜென்யூனாக கேம் ஆடினாங்க. மாஸ் கேம், 2 பேருமே பயங்கரமான கேமு. மக்களை ஏமாத்துறதுக்காக மாமா டிவி என்ன பண்ணிச்சுன்னா, அவங்களுக்கு யாரெல்லாம் மாமா வேலை பார்ப்பாங்களோ, பிட்டு பண்ணி கொடுப்பாங்களோ அவங்களையா பிக் பண்ணி சப்போர்ட் பண்ண பார்த்தாங்க, மாமா பதிய வச்சு. ஸோ மக்கள் வந்து முட்டாள் கிடையாதுல்ல, மக்கள் தெளிவாக என்ன பண்ணிட்டாங்க, சப்போர்ட் பண்ணிட்டாங்க. இந்த மக்கள் சப்போர்ட் பண்ணாத குரூப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பீடி வாய்க்கும் பலூனக்காவுக்கு சப்போர்ட் பண்ணாங்கன்னா யார், அதுதான் இப்போ அரசியல் மாற்றம் வந்துச்சுல அந்த கும்பல் யாராக இருந்தாலும், அது பொய்யே நிஜம்லாம் கிடையாதுங்க, யாராக இருந்தாலும் சப்போர்ட் பண்ணுவாங்க. பிட்டு படம் நடித்த குரூப்பெல்லாம் பிரச்சாரம் பண்ணியிருக்காங்க, இப்போ தான் வெளியே வருது எல்லாம். இப்போ அந்த கும்பல் என்ன பண்ணும், பீடி வாய் பலூனக்கா மாதிரி ஆட்களை தான் கொண்டாடும். அவ்வளோதான். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.